இந்திய பொருளாதாரத்தை மிரட்டப் போகும் 20 மைல் ஹார்மூஸ் நீரிணை. என்ன ஆகும் நம் நிலைமை? இந்தியாவிற்கு முக்கிய வர்த்தக தளமாக திகழும் மும்பையிலிருந்து கடல் வழியாக சென்றால் ஹார்மூஸ் நீரிணை சுமார் 1800 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அங்குள்ள 20 மைல் பரப்பளவு கடலில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை, ரூபாய் மதிப்பு, கச்சா எண்ணெய் வரத்து, பங்குச்சந்தை என எல்லாவற்றையும் பாதித்துள்ளது. இனி என்ன ஆகும் இந்தியாவின் நிலைமை? கடந்த மே மாதம் 28.21 பில்லியன் டாலராக இருந்த இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஜூன் மாதத்தில் 30.43 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய், தங்கம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக அதிகப்படியான அந்நிய செலாவணியை இந்தியா செலவு செய்ததால் இறக்குமதி அதிக அளவு அதிகரித்தது. இதனால் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை உயர்ந்தது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை 2025 நவம்பர் முதல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 2026 மார்ச்சில் இது 20.67 பில்லியன் டாலராக குறைந்த போதிலும் ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் உயர்ந்தது. நேற்று ஒரே நாளில் எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 10% உயர்ந்து பேரலுக்கு $85 தொட்டது. ஹார்மூஸ் நீரிணையில் நிலவும் பதற்றத்தால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு விலை உயர தொடங்கியுள்ளது. திடீரென மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கியுள்ளது. ஏனென்றால் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் படைகளும் ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், ஓமன் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்கி வருகிறது. இதனால் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் 2025 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ரூபாய் மதிப்பு சுமார் 11 முதல் 12% குறைந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்வதால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 100 ரூபாய் வரை வீழ்ச்சியடையக்கூடும் என அந்நிய செலாவணி நிபுணர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள புதிய புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் ஹார்மூஸ் வழியிலான எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கலுக்கு பிறகு எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்தியா ஒரு முக்கிய எண்ணெய் இறக்குமதி நாடாக இருப்பதால் அதிக கச்சா எண்ணெய் விலை ரூபாயின் மதிப்புக்கு எதிர்மறையாகவே இருக்கும். இந்த ஆண்டில் இதுவரை நிப்டி மற்றும் சென்செக்ஸ் ஆகிய இரண்டுமே 7% மேல் சரிந்துள்ளன. இந்த நிச்சயமற்ற நிலை தொடர்ந்தால் அந்நிய நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் மூலதன வெளியேற்றம் அதிகரிக்கவே அதிக வாய்ப்புள்ளது. இந்திய பொருளாதார பாதிப்பு மொத்தமாக பார்த்தால் வெறும் 20 மைல் அகலமே கொண்ட ஹார்மூஸ் நீரிணையில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே சரிவை சந்தித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலையை தாண்டி பல வகையில் இந்தியா பாதிக்க வாய்ப்புள்ளது. ரூபாய் மதிப்பு மற்றும் பணவீக்கம் முதல் வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தை வரை எல்லாமே பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஈரான் அமெரிக்கா மோதல் முடிவுக்கு வந்தால்தான் இந்திய பொருளாதாரம் காப்பாற்றப்படும். எப்படி சிக்கியிருக்கோம் பாருங்க.